வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போது தமிழ் புத்தாண்டு, பரபாவ தமிழ் புத்தாண்டு, இதை பற்றின ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுத்துருங்க சார். பரபாவ வருஷம் நம்ம ரெண்டு பேருமே நம்ம ஆற்காடு பஞ்சாங்கம் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இப்போ ஆற்காடு பஞ்சாங்கம் பிரகாரம் நம்ம பார்த்தோம்னா ராஜா பார்த்தா குரு, மந்திரி செவ்வாய், சேனாதிபதி சந்திரன் வராங்க. ஓகே, பொதுவாக என்ன சொல்கிறாங்க, குரு பகவான்லாம் வர்றதுனால நம்ம கவர்மெண்ட்டில் நிறைய ரூல்ஸ் மாறும். எந்த கவர்மெண்ட்னு கேட்கக்கூடாது, ஏன்னா எலெக்ஷன் வருது. எந்த கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட் வந்தாலுமே நம்மளுக்கு வந்து நிறைய ரூல்ஸ் சேஞ்ச் ஆக போகுது. கண்டிப்பாக மெயினாக டேக்ஸ் சம்மந்தமாக நிறைய பாலிசிஸ் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது ஒன்று. அடுத்து உங்களுக்கு வந்து செவ்வாய் சந்திரன்லாம் இருக்கிறதுனால நிறைய மழை வரும்னு சொல்லியிருக்காங்க. மழை எப்படின்னா நார்த் இந்தியா, இப்போ பீகார், உத்தரகாண்ட் பக்கம் பயங்கரமான மழை வரும், ரொம்ப வெள்ளம், நிலச்சரிவுகள் ஜாஸ்தியாக நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு இருக்காது, ஆனால் கனமழை இருக்கும். பல மோஸ்ட் ஆஃப் த தண்ணீர் வந்து கடலோட சேர்ந்துடுற மாதிரி இருக்கும். அதாவது என்னன்னா நம்ம சேமிக்க முடியாத அளவுக்கு மழை வந்து கடல்ல நீர்ல சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களுடைய பணம் நிறைய விஷயத்துல விரயமாகும்னு சொல்லியிருக்காங்க. செலவாகும். மக்களுடைய பணம்னா என்ன, கவர்மெண்ட் மூலியமா செலவாகும். இப்போ இந்த மாதிரி ரொம்ப அதிக மழை வந்ததுன்னா எவ்வளவோ சேதாரங்களாகும். கண்டிப்பாக இது எல்லாமே இதெல்லாம் நடக்கும். ஏன்னா அந்த காலத்தில் ராஜாங்கம் வந்து இப்போ நம்ம இது வந்து தமிழ் வருஷ பரப்பு, இதுதான் ஆக்சுவலாக நம்ம வருஷ பரப்பு. கண்டிப்பாக அந்த காலத்தில் ராஜாங்கம் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய மந்திரி சபையில் ஜோதிடர் இருப்பாங்க, எடுத்து ஓகே இது நடக்க போதா, அப்போ எந்தெந்த விஷயத்தில் நான் செலவிடணும், எங்கெங்கே ஆள் அதிகமாக போடணுன்றதை பார்த்து போடுவாங்க. இப்போ நம்ம கவர்மெண்ட்டும் இதெல்லாம் பார்த்து பிடபிள்யூடியில் கிட்ட சொல்லிவிட்டு அதுக்கு அந்த மழை நீர் சேகரிப்புக்கு என்னென்ன பண்ணணும்னு பண்ணாங்கன்னா நம்ம வந்து அந்த செலவினங்களை குறைக்கலாம், தாக்கத்தை குறைக்கலாம். இது ஒன்று. இன்னும் நாடு முழுக்க சில விஷயங்கள் நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய அண்டை நாட்டோட நிறைய பிரச்சனை வரும்னு சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தான், பங்களாதேஷ், சைனா, இது பார்க்கலாம். அண்டை நாடுகளில் ரொம்ப பிரச்சனை வரும். நம்ம கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். அது ஏற்கனவே போர்கள் நிறைய பார்த்துட்ருக்கோம். இது ஒன்று. இன்னொன்று, உணவு பற்றாக்குறை வரும்ன்றாங்க. உணவு பற்றாக்குறைனா உணவு வந்து விளைவிக்க முடியாத நிலைமையில் உணவு இருக்கும், ஆனால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது கஷ்டமாயிடும். சப்ளை செயின் டிமாண்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது அங்கங்கே கப்பல்கள், ஃப்ளைட்டு, ரோடு டிரான்ஸ்போர்ட்டில் அங்கங்கே தேக்கமாயிடும். ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாடோ இல்லை ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கோ போக்குவரத்து கஷ்டமாயிடும். அதனால உணவு தட்டுப்பாடு வரும். அதனால அதோட விலை ஏற்றம் அதிகமாகும். கண்டிப்பாக பெட்ரோல் டீசல் விலை ஏற்றம் அதிகமாகும். அதனால உணவோட விலை ஏற்றமாகும். ஸோ இதெல்லாம் பொதுவாக பஞ்சாங்கத்தில் வருது. இதெல்லாம் வருது சார். இப்போ நான் என்ன பண்ணணும், அது இப்போ கேட்க சுவாரஸ்யமாக இருக்குது. சரி, கண்டிப்பாக நான் என்ன பண்ணணும்னா, நம்மளுக்கு செலவு வரப்போகுதுன்னு அர்த்தம். காசை பத்திரமா பார்த்துக்கணும். அதாவது தேவையில்லாத எதுலையும் செலவு பண்ணாமல் காசை எவ்வளவு சேர்த்து வைக்கிறோமோ அவ்வளவும் கஷ்டம். இது நமக்கு கஷ்டம் இல்லை, எல்லாருக்குமே பொதுவாக வர கஷ்டம். அப்போ நமக்கு அது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப உபயோகப்படும். இது ஒன்று. உணவை யாரும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி இந்த உணவு இல்லாமல் தான் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. இது வந்து டைலாக் இல்லை, இதுதான் நிதர்சனமாக நடந்துட்டு இருக்கிறது. உண்மை. இன்னும் போகிற காலம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் உணவு எவ்வளவு கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு இந்த வருடம் நம்ம எல்லாருக்கும் நல்ல வருடமாக இருக்கும். இது ரொம்ப ஆன்மீக வருஷம். எவ்வளவு கடவுள் வழிபாட்டில் இறங்குறோமோ அவ்வளவோ வாழ்க்கையில் நல்லா முன்னேறும். இப்போ ஒவ்வொரு கிரக நகர்வுகளும் என்னென்ன பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுங்க. கும்பராசி உங்களுக்கே தெரியும் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுன்னு வராங்க அப்படின்ட்டு. ஏன்னா உங்கள் கிளைண்ட்டு வந்திருப்பாங்க, நிறைய பேர் உங்கள்கிட்ட நிறைய கேட்டிருப்பாங்க இல்லையா. இப்போ அந்த கும்பராசிக்கு இந்த ஆண்டாவது ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்குமா? பொது பலனாக சொல்லுங்களேன். ஏன்னா இந்த 5-6 வருஷத்தில் அவங்க படாத பாடி யாருமே பட்டிருக்க மாட்டாங்க, அவ்வளோ டஃப்பு. ஆனால் இப்போ நல்ல நேரம் வந்திருக்குங்க இந்த வருஷம். மெயினாக ஒரு டாப் 3 ராசிக்கு ஒரு விடிவு காலம்னா அதில் கும்பராசி ஒன்று. ஏன்னா ராகு பகவான் நம்மளுக்கு வந்து மூவ் ஆகிடுவார். ஆமாம். சனி பகவான் போன வருஷம் மூவ் ஆகிட்டார், வாக்கியம் பிரகாரம் இந்த வருஷம் மூவ் ஆகிட்டார். ராகு பகவான் இந்த வருஷம் மூவ் ஆகிட்டாருன்னா இதுக்கப்புறம் வளர்ச்சி தான். இந்த 5-6 வருஷம் என்னென்ன கஷ்டப்பட்டுமோ இதுக்கப்புறம் இதுக்கு எல்லாமே ஃபுல் வளர்ச்சி தான். ஸோ இந்த வருஷம் அதுவும் முக்கியமாக டிசம்பர் 5க்கு அப்புறம்லாம் டைம் ரொம்ப நல்லாயிருக்கும். கும்பராசி, கும்ப லக்னம் 2 பேர். சூப்பர். திருமணத்துக்காக நிறைய பேர் முயற்சி பண்ணுறாங்க. திருமண தடைகள் இருக்குது. இன்னொன்று லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளே இருக்குது. இவங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த கிரக நகர்வுகள் வச்சு திருமணத்துக்கும் திருமண வாழ்க்கைக்கும் எப்படி இருக்கும்? ஏன்னா இவங்களுக்கு வந்து 7ஆம் பாவம்னா சிம்மம் வரும். சிம்மத்தில் கேது, அங்கேயும் சனி பகவான் தாக்கம். திருமண தடங்கள் ரொம்ப மோசம். அதாவது திருமணம் ஆகாதவங்களாம் கும்பராசி வந்து கல்யாணம் ஆச்சா கேட்டு ஒரு வழி பண்ணிகிட்ருப்பாங்க.
இவங்களுக்கு வந்து இந்த டிசம்பர் 5க்கு அப்புறம் கேது பகவான் மூவ் ஆகிடுவார். ஸோ இவங்களுக்கு வந்து திருமணம் இப்போ இந்த வருஷம் முடிவுலலாம் அமையத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போத்துலேருந்தே ட்ரை பண்ணலாம். இந்த வருஷம் முடிவுலலாம் அமையத்துக்கு எக்கச்சக்க வாய்ப்பு இருக்குது. இது ஒரு பெரிய நல்ல விஷயம். இன்னொன்று கும்பம்லாம் இந்த 5-6 வருஷம் எப்படின்னா யார்கிட்டையும் பேசவே மாட்டாங்க. வீட்டில் இருக்கவங்ககிட்டே பேச மாட்டாங்க. நிறைய பேர் வீட்டிலேருந்து தனியாக வந்து தங்கியிருப்பாங்க. ஒரு மாதிரி தனிமையாக இருப்பாங்க. பேசக்கூட ஆள் இல்லையடான் இருக்கும். அவங்களெலாம் இப்போ பார்த்தா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரெண்ட்ஸு சேர ஆரம்பிப்பாங்க. சில பேருக்கு லவ் செட் ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போ தான் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டே மனசு விட்டு பேச இப்போ தான் ஒரு 6 மாதமாகவே மனசு விட்டு பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. இது ஒன்றும் பெட்டர் ஆகிட்டே இருக்கும். ஸோ லவ் அமைய வாய்ப்பு இருக்குது. யாருக்காவது யாராவது செஞ்ச புண்ணியத்தால் லவ் கூடவே இருந்தாங்க லவ்வர்னா சூப்பர். அவங்க அப்படியே கண்ணை மூட்டு கல்யாணம் பண்ணுறங்க. ஒன்றும் டைம் ரொம்ப நல்லாயிருக்கு. இன்னொன்று இதே கும்பராசி லக்னக்காரங்க நிறைய பேர் இந்த குழந்தை பிறப்புக்கு ட்ரை பண்ணுறவங்களும் மகப்பேருக்கு டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதாவது மகப்பேர்னா லேடிஸ் மட்டும் இல்லை, இப்போ ஜென்ஸும் தான் ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. எல்லாரும் தான் மகப்பேர். ஸோ யார் ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்களோ இல்லை மகப்பேருக்கு ட்ரை பண்ணுறாங்களோ இப்போவே ட்ரை பண்ணுறது ரொம்ப சூப்பர். இப்போ தொழில் எப்படி இருக்கும்? தொழில் வேலை வாய்ப்பெல்லாம் நிறைய பிரச்சனைகள் கொடுத்துருக்கு. இந்த வருஷமாவது தொழில் நல்லா இருக்குமா? ஒரு சில பேருக்கு வந்து தொழில் நல்லா இருக்கு, அதையும் நம்ம சொல்லிடணும். இப்போ தொழிலும் வேலை வாய்ப்பும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எப்படி இருக்கும்? வேலை வாய்ப்பு அதுதான். இப்போ இந்த கும்பமுக்கு வந்து நிறைய பேர் வேலையை இழந்திருப்பாங்க. இந்த 5 வருஷத்தில் நிறைய பேர் வேலையை இழந்திருப்பாங்க. வேலை தக்க வச்சுக்கிட்டவங்க கூட ஒரு வேலையில் வளர்ச்சி இல்லாமல் ஏதோ ஒரு கிடுக்குப்பிடியான மேனேஜர்கிட்ட மாழிக்கிட்ட ரொம்ப அவஸ்தைப்பட்டிருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலாக்ஸ் ஆகும். யாராவது ப்ரமோஷனுக்கு ட்ரை பண்ணணும், சேலரி ஹைக்கு ட்ரை பண்ணணும் இப்போவே பண்ணிவிட்டுங்க. ஏன்னா மோஸ்ட்லி நிறைய கம்பெனியில் ஏப்ரல் மாதம் இல்லை செப்டம்பர் மாதம் நடக்கும். இப்போவே ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா டிசம்பர் மாதம்லாம் கேத்து உள்ளே வந்துடுவார். அப்புறம் திருப்பியும் லைட்டாக பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். அதனால் இப்போவே வேலைக்கு ப்ரமோஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபருக்கு இல்லை வேறு டீம் போகணும் இல்லை கும்பத்தில் நிறைய பேர் வெளிநாடு போவாங்க. வெளிநாடு போகிறதுலாம் ட்ரை பண்ணுறீங்கன்னா பொறுமையாக பார்த்துக்கலான்னு உக்காந்துடக்கூடாது. இப்போவே ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அதில் ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இது வேலை. பிஸ்னஸும் வந்து என்னென்னா நிறைய பேர் பிஸ்னஸ் நிறைய நஷ்டமாக இருப்பாங்க. இந்த 5-6 வருஷத்தில் ரொம்ப நஷ்டமாக இருப்பாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் அந்த பழைய நிலையில் போய் உக்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பிஸ்னஸ் சூடு பிடிக்கும். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வருமானம் வரும். இதுக்கப்புறம் நல்லா வளரும் பிஸ்னஸ். அது இந்த வருஷம்லாம் பிஸ்னஸில் நல்லா ப்ராஃபிட் வரும். சரிங்களா? பிஸ்னஸில் கொஞ்சம் தடுமாற்றம் வரும் சனி பகவான் பார்வையால். ஆனால் நம்ம சனி பகவான் தாக்கத்தை குறைக்க நிறைய பரிகாரம் நிறைய சொல்லிட்டோம். நம்ம அதை குறைக்க பிஸ்னஸை நல்லா ப்ராஃபிட் வரும். பிஸ்னஸை நல்ல முன்னேற்றம் இருக்கும். இப்போ பிஸ்னஸில் டெவலப் பண்ணுறதுக்கும் வேலையில் கொஞ்சம் வளர்ச்சிகளுக்கும் இப்போ மலர் மருத்துவத்தில் ஏதாவது ஒரு பரிகாரம் நிறைய இருக்குது சார். வழிமுறைகள் இப்போ கும்பத்துக்கு பிரச்சனை எங்கன்னா கும்பம் யார்கிட்ட சீக்கிரம் ஹெல்ப்பை கேட்க மாட்டாங்க. இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, யார்கிட்டையும் ஹெல்ப் கேட்க மாட்டாங்க. ஆனால் சில நேரத்தில் நம்ம ஹெல்ப் எடுத்தால் தான் பிழைக்க முடியும். அதை இப்போ இருக்கிற நேரத்தில் ஹெல்ப் எடுத்தால் தான் நம்ம பிழைக்க முடியும். கேட்டால் தான் அடுத்த குழந்தைக்கு தான் பால் கிடைக்கின்ற மாதிரி கேட்டால் தான் கிடைக்கும். ஆமாம். ஹெல்ப்பு கேட்க வைக்கிறதுக்குன்னு சில மலர் மருந்துகள் இருக்குது. அது கேட்கும் போதே நம்மளை சுற்றி எங்கேருந்தோ ஹெல்ப் வரும், எப்படியோ ஹெல்ப் வரும். சரிங்களா? இது ஒன்று. இந்த மாதிரி மலர் மருந்துகள் இருக்குது. சில பேர் ஹெல்ப்பை கேட்பாங்க, தைரியமாக இருப்பாங்க. பட் என்னென்னா ஒரு சூழ்நிலை அமையாத இருக்கும். அந்த சூழ்நிலை அமைச்சு தரலாம். இன்னொன்று நான் சொல்கிறேங்க, நம்ம இதில் வந்து நம்ம வாஸ்துலாம் பார்ப்போம், வாஸ்துவும் பார்க்கணும். இப்போ என்கிட்ட சில கிளைண்ட்ஸ் இருக்காங்க, நல்லா கும்ப ராசி லக்னமாக இருந்தாலும் ஜாதகம் எப்படியும் நல்லா இருக்கும், கொஞ்சம் மேலே வருவாங்க, இருந்தாலும் கஷ்டப்படுவாங்க. என்னடா அப்படின்னு போய் பார்த்தா வீட்டில் வாஸ்து பிரச்சனை இருக்கும். வாஸ்து பிரச்சனைகள்லாம் இருந்தால் நிறைய பாதிப்புகள். இப்போ கிழக்கு சைட்லாம் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிருந்ததுன்னா அந்த வீட்டுடைய ஆண் வந்து என்னத்தான் முக்குனாலும் பிஸ்னஸ் ஓடுறது கஷ்டம், உடல்நிலை சரியாகிறது கஷ்டம். ஈஸ்ட் சைடு நல்லா ஓப்பனாக இருக்கும். சரிங்களா? அதேமாதிரி இப்போ வெளிநாட்டிலேருந்து ஏதோ பணம் வரணும். இப்போ நான் ட்ரைனிங் எடுப்பேன். நான் வெளிநாட்டிலேருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பாங்க. இப்போ வெளிநாட்டிலேருந்து சம்பாதிக்கிறவங்களுக்கு வந்து மேற்கு பக்கம்லாம் அடைஞ்சதுன்னா காசே வராது. அவங்க சொல்லுவாங்க, அவங்க பணம் அனுப்ப நினைப்பாங்க, சார் உங்கள் பேங்க்குக்கு என்னென்ன அனுப்ப முடியல சார்னுவாங்க. நம்ம பணம் அங்கே மாட்டிக்கும். அப்போ மேற்கில் வந்து உங்களுக்கு காற்றோட்டம் நல்லா இருக்கணும். இந்த மாதிரி வாஸ்துவும் செக் பண்ணணும். அதெல்லாம் வாஸ்து செக் பண்ணணும். மலர் மருந்து, அதுக்கப்புறம் மலர் மருந்துகள் தரணும், ஜாதகம் பார்க்கணும். இதெல்லாம் மொத்தமாக பார்க்க தான் வாழ்க்கையில் முன்னேறணும். நம்ம பார்க்குற நிறைய பெரிய ஆளுங்க, நம்ம இவ்வளோ முதலாளி, 1000 கோடி, இவர் வந்து 100 பிரான்ச் வச்சுருக்காருன்னு பார்க்குறோம். அவங்க பின்னாடி என்ன செய்கிறாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது. ஆமாம்.
எங்கிட்ட அவ்வளோ முதலாளிகள் வருவாங்க. எனக்கு வரதான் ஆச்சரியமாக இருக்கும். ஓ, இவ்வளோ பேருக்கு அவங்களே பாதி ஜோசியக்காரங்களாக இருப்பாங்க. அவ்வளோ விஷயம் உங்களுக்கு தெரியும். அதனால் நீங்கள் இந்த மலர் மருத்துவம், வாஸ்து இதெல்லாம் எடுக்க 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 தான் வாழ்க்கையில் முன்னேறும். ஓகே, நல்லது. இப்போ பிஸ்னஸ் அதில் வருமானம் வருதுன்னா முதலீடு இந்த காலகட்டங்களில் பண்ணலாமா? எஸ், முதலீடு தாராளமாக பண்ணலாம் சார். ஏன்னா முதலீட்டுக்கு டைம் நல்லா இருக்குது. கொஞ்சம் தடங்கள் வரும், ஆனாலும் நீங்கள் ஜெயிச்சிடலாம், முதலீடு பண்ணலாம். ஆனால் என்ன கும்பராசி என்ன சொல்லுவாங்கன்னா, கையில் காசே இல்லை, எங்கே முதலீடு பண்ணுறதுன்னு கேட்பாங்க. ஆமாம். காசே இல்லைன்னா சாப்பிடாம இருக்கோமா, ட்ரெஸ் போடாமல் இருக்குமா, மொபைல் வச்சுருக்காமல் இருக்குமா, டேட்டா பேக் இல்லாமல் இருக்குமா, எல்லாம் இருக்குல்ல. ஏதோ இருக்கல, கையில் இருக்கிறத வச்சு இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஒரு 200 கொடுத்தீங்கன்னா கூட ஒரு சின்ன வெள்ளி காயின் வரும். அந்த வெள்ளி காயின் வாங்குங்க. அது அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுன்ற ஒரு பாவத்தை தூண்டும். நீங்கள் ஒரு வெள்ளி காயின் வாங்கினீங்கன்னா அடுத்த விஷயம் அது தூண்டியே எடுத்துகிட்டே வரும். அப்படி தான் நம்ம வளர்றது. இதெல்லாம் ஒரு வீடியோ பார்த்து கற்றுக்கிட்டு ஜெயிக்கிறது இல்லை. உக்காந்து பேசி ஜாதகம் பார்த்து நான் அடுத்து 3 மாதம் 6 மாதத்துக்கு என்ன பண்ணணுன்றத எழுதி வாங்கிக்கணும். எழுதினா எல்லாத்தையும் எழுதி தருவோம். நம்ம சொல்ல அவங்க எழுதி நோட்ஸ் எடுத்துகிட்டு ஃபாலோ பண்ணாங்கன்னா சூப்பராக ஜெயிப்பாங்க. சூப்பர். உடல்நிலையும் கடன் பிரச்சனைகளும் சொல்லுங்களேன். அதை இந்த 5-6 வருஷம் உடம்பை பிரித்து எடுத்துகிட்டு இருக்கோம். வயசு ஆக ஆக நிறைய பேருக்கு ரொம்ப சீரியஸான இஷ்யூஸ்லாம் நிறைய பார்த்தேன். அது இவங்களுக்கு 6ஆம் பாவம் நம்ம சொன்ன சந்திரன், இரும்பல் சம்மந்தமாக, ரெஸ்பிரேட்டரி சம்மந்தமாக, கோவிட்லலாம் நிறைய பேர் கும்பத்தில் நிறைய பேர் கஷ்டப்பட்டுருவாங்க கோவிட்டில். ஏன்னா ரெஸ்பிரேட்டரியில் கண்டிப்பாக நுரையீரலில் கண்டிப்பாக அடி வாங்கும். இவங்க இது காற்று ராசி வேறு. இவங்க முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடு தான் சார். ஏன்னா கும்பம் எங்கே சாப்பாடு பார்த்தாலும் ஒரு போண்டா பார்த்தா போய் யோசிக்காமல் கையை வச்சுருவாங்க, ஒரு ஜாங்கிரி பார்த்தா யோசிக்காமல் கையை வச்சுருவாங்க. சாப்பாட்டு பிரியர்கள். இந்த வாய் கட்டுப்பாடு இருந்தாலே உடல்நிலை தானாக சரியாயிடும். அது ஒன்று. கடனும் அதே மாதிரி தான். இந்த 5-6 வருஷத்தில் பயங்கர கடன் வாங்கியிருப்பாங்க. அது வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி. ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கடன் அடைக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ வருமானம் வர டைம் நம்மளுது. அதனால் சீக்கிரம் கடன் கிடைக்க நல்லது. நம்ம நிறைய பேருக்கு இந்த முகூர்த்தங்கள் தருவோம். மைத்திரிய முகூர்த்தம், சோடச கலை, நிறைய முகூர்த்தங்கள் தருவோம். அந்த முகூர்த்தங்களில் இந்த காசை எடுத்து வைங்க, இப்படி எடுத்து வைங்கன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணவும் கடன் சீக்கிரமாக அடையும் சார். இதுக்கும் சில மலர் மருந்துகள் இருக்குது, அதுவும் எடுக்க ஜெயிச்சிடலாம். ஓகே, நல்லது. பரிகாரம் சொல்லுங்கள். பரிகாரம் நம்ம பரிகாரங்கள் தான். முகூர்த்தங்கள் இருக்குது கடன் அடைக்கிறதுக்கு. எந்த விஷயம் ஜெயிக்கிறதுக்கும் முகூர்த்தங்கள் இருக்குது. என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதுக்கான மலர் மருத்துவங்கள் இருக்குது. பொதுவான கடவுள் அப்படின்னா இவங்க சனி பகவான் வீடுன்றதுனால மங்கள சனீஸ்வரர் வழிபடலாம். ஜேஷ்டா தேவி, குளிகர் மாந்தியோட குடும்பத்தோட நிறைய கோயில்களில் இருக்கார் மங்கள சனீஸ்வரர். அவரை வழிபடலாம். இப்போ உங்களுக்கு ராகு பகவான் உங்கள் வீட்டில் இருக்கிறதுனால ரங்கநாதர், ரங்கநாயகி இவங்க படத்தை வச்சு வழிபடலாம். ஸ்ரீரங்கம் போயிட்டு வரலாம். சிவபெருமான், அம்பாள், அதை சிவபெருமான் பாம்பு கொடையோடு இருக்க மாதிரி வழிபட ரொம்ப நல்லது. இவங்களுக்கு எள்ளு சாதம், தயிர் சாதம் அன்னதானமாக கொடுக்குறது நல்லது. கொடுத்து வர இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாக அமையும். ஓகே சார், நன்றி.